என்னது ஜாவா எஸ்டி இன்ஜினே உடஞ்சிருச்சா? ஆமா கைஸ், இந்த ஒரு கிளைண்ட் நம்மள கால் பண்ணியிருந்தாங்க. ஜாவா எஸ்டியோட இன்ஜினே உடஞ்சிருச்சு ப்ரோ, வந்து பிக்கப் எடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் டேரக்டாக போய் பிக்கப் எடுத்த வண்டி தான் இந்த ஜாவா எஸ்டி. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஷோரூமில் 40-50,000 அபவ் பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ வண்டியை கொண்டு வந்து பிடிச்சி பார்த்தா தான் தெரியுது, டைமிங் செயினே உள்ளதுக்கு தெரிஞ்சுது. ஸோ ஏன்னா எல்லாத்தையும் மாற்றணுமா, எல்லாத்தையும் மாற்றினா தான் எல்லாம் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம இந்த இன்ஜினை டேரெக்டாக டவுன் பண்ணியாச்சு. ஸோ டவுன் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு எல்லா வீடியோ ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் பண்ணுற எல்லா ஒர்க்குமே நம்ம கிளைண்ட்டுக்கு டைம் டு டைம் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் முடிஞ்ச அளவுக்கு. அப்போ பிரிச்ச இந்த இன்ஜினை என்னடா பண்ண போறீங்க கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பீஸை அப்படியே நம்ம இதில் ஒட்ட முடியும். அதாவது க்ளூ போட்டு ஒட்டலைங்க, ஆனால் நாங்கள் ஒட்ட போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கணும்னா அலுமினியம் வெல்டிங் தான் பண்ண போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய மெக்கானிக்ஸ்க்கு தெரியும், நிறைய டெக்னிக்கலாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியும். ஸோ அதை பண்ணி இந்த மணி சேவலாம் தான் நாங்கள் இறக்கியிருந்தோம். ஸோ எப்படி ஒட்டியிருக்கோன்றதை மட்டும் பாருங்கள். பக்காவாக வெல்டிங் அடிச்சு நீட்டாக மாட்டியாச்சு. ஸோ வண்டியுமே நீட் அண்ட் கிளியராக இருக்குது. வண்டியில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால இன்ஜின் ஃபஸ்ட்டு மாதிரி இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. எப்படி உங்கள் வண்டி பிஃபோர் ஓடிட்டு இருந்தோ அதே மாதிரி தான் ஓடும். ஸோ இது பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ சார்ஜ் கோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு காசு மட்டும் கம்மி பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் உங்கள் டீட்டெயில். ஸோ கீப் சொல்லிங். தேங்க்யூ.